நிச்சயமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து, இந்த புது சீரியல் அதுக்குள்ளார டிஆர்பில டாப் 6த் பொசிஷன் வரும் அப்படின்னு யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா, அந்த அளவுக்கு நல்லாவும் இருக்கு. கதையும் சரி, கதாபாத்திரங்களும் சரி, அது நம்மளால பார்க்கவே முடியுது. இப்ப இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து, ஒரு பக்கம் சேரனுக்கு பொன்னமையல, பொன்னமையலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, சேரன் கார்த்திகாவ சேர்த்து வச்சிரலாமான்னு தம்பிங்கலாம் பேசிட்டு இருக்கும்போது, அதுக்கு முன்னாடியே சேரனுடைய தம்பியான சோழனுக்கு தான் கல்யாணம் ஆகப்போகுது. நிலா இப்போ வந்து திருப்பி அவங்க அப்பா கிட்ட திருப்பி எனக்கு இந்த ஆளை பிடிக்கல, இந்த கல்யாணம் வேணாம், என்னை தயவு செஞ்சு கட்டாயப்படுத்தாதீங்க, எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் பண்ணிக்கிற மூடு இல்லைன்னு சொன்னாலும் ஏதோ வந்து குழந்தைய பார்க்குற மாதிரி கூட பார்க்கல, ஏதோ லூஸை பார்க்குற மாதிரி பார்க்குறாரு அவங்க அப்பா. இதெல்லாம் ஒரு விஷயமாமா? கல்யாணம் பண்ணால் எல்லாம் சரியாயிடுமா அப்படிங்கிறது ஒருத்தவங்க சொல்கிறத காது கொடுத்து கேட்காம, தான் பிள்ளைங்க சொல்கிறத கொஞ்சம் கூட வந்து கேட்காம, எதுக்கு அவங்க சொல்கிறாங்க, என்ன பிரச்சனைங்கிறத புரிஞ்சிக்காமல் நடந்துக்கிட்டு அப்புறம் கடைசியில் ஒரு ஓடி போனதுக்கப்புறம் இவங்க ஓடி போனப்புறம் குத்துதே குடையுதேங்க வேண்டியது. இப்போ இவங்களுக்கு வந்து இந்த கல்யாணம் பிடிக்கலங்கிறது வந்து தெளிவாக இவருக்கு தெரிஞ்சதுனால இவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேசி ஆறுதல்லாம் கொடுக்க ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த கல்யாணத்தை பண்ணி நான் வாழ்கிறத விட நான் வந்து பேசாமல் இன்னொரு கல்யாணம் ஆகிடுச்சா தான் என்னை விடுவாங்க, அதனால் வந்து நான் ஒன்றை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நிலா வந்து காதல் இல்லாட்டியும் பரவாயில்ல, சோழனை கல்யாணம் பண்ணிட்டு இப்போதைக்கு வந்து ஒரு சூழ்நிலையில் கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். சோழன் பொண்ணு கிடச்சா போதும் தான் இருக்காது. ஆனால் அவரும் தாலியை கட்டி இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த வீட்டில் ஒத்த பொண்ணாக அவங்க வந்து எப்படி வந்து படிக்கவும் செஞ்சு வேலைக்கு போகணுங்க, படித்து முடிச்சிட்டாங்க, இன்னும் இது மாஸ்டர்ஸ்லாம் படிக்கணும், நாங்கள் வேலைக்கு போகணும், நாங்கள் அந்த கனவுகளை எப்படி மீட் பண்ண போகிறாங்க. ப்ளஸ் இங்கே இருக்கவங்களுக்குள்ள இந்த குடும்பத்தில் 5 ஆண்களில் ஒரே ஒரு பெண்ணாக வீட்டில் இருக்கிறது என்னென்ன பிரச்சனைகளை கொடுக்க போகுதுன்னு கதை போகுது. எப்படி பார்த்தாலும் ஒரு மாதிரி நல்லா தான் போகிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். கீழே இருக்க ஷாப்பிங் பேக் ஐக்கானை கிளிக் பண்ணி ஃப்ளிப்கார்ட் அண்ட் மிந்த்ராவில் வேலண்டைன்ஸ் டேக்கு நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்ம வீடியோஸ்லாம் வந்து ரீச் ஆகுது இல்லைங்கிறாங்க. உங்களுக்கும் அப்படியாங்கிறத சொல்லுங்கள்.